இங்கே நல்லா கவனிங்க, ஜஸ்ட்டு google.com ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஹாப்ஸ் எடுத்து ரீச் பண்ணும். இந்த நெட்வொர்க் ஹாப்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஆப்டிமைஸ்டு ரூட்டிங் பாத் எடுத்து நம்ம லோட் பேலன்ஸரையோ EC2 இன்ஸ்டன்ஸையோ எப்படி ரீச் பண்ணுறது, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு குளோபல் ஆக்சலரேட்டரை யூஸ் பண்ணுறோம். இதோட பேசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு OSI லேயரில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் ஆகுது. பேசிக்காக TCP UDP. குளோபலாக டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் AWS ரிசோர்ஸஸ் இருந்தாலும் நெட்வொர்க் காம்ப்ளெக்சிட்டிஸே இல்லாமல் வெறும் 2 எனிகாஸ்ட் ஐபியை வச்சு சிம்பிளாக கான்ஃபிகர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ரீஜியன் ஃபெயில் ஆனால் இன்னொரு ரீஜியனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஓவர் பண்ணிடும். இப்போ கன்ஃபியூஷனே என்னென்னா, அப்போது க்ளவுட் ஃப்ரண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? க்ளவுட் ஃப்ரண்ட்டு லேயர் 7 லேயரில் ஒர்க் ஆகுது. அதாவது HTTP HTTPS. பேசிக்காக உங்கள் இமேஜஸ், வீடியோஸ், ஸ்டாட்டிக் ஃபைல்ஸு இதெல்லாம் கேஷ் பண்ணி உங்களோட ஆரிஜினோட லோடை குறைக்கிறது. அதாவது சர்வர் இல்லைனா S3 பக்கெட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸை ஃபண்டமெண்டல்ஸோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.